எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, கிணத்துக்கடவு வாரச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரச்சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கடவு புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேயே தான் இருக்குங்க. நானும் சித்தியவங்க தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். முளம் 60 ரூபா சொல்கிறாங்க. கிராம் எவ்வளோ வாங்குறீங்களாம்மா? இன்னும் சந்தை மாதிரியே தெரியல. சாயந்தரத்தை 6 மணிக்கு தான் காயெல்லாம் இருக்குதல்ல இறக்கி வச்சிருக்காங்க. இனிமே சாயந்தரம் தான் 5 மணிக்கு மேலே தான் போடுவாங்களா? எங்க சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் போடுவாங்களாம். என்னம்மா இருக்கிற காய் வேணா சரி, இருக்கிறத நம்ம வாங்கிட்டு போகலாம். அளவாக தானே நம்ம வாங்க போகிறோம். வாங்க, அங்கே போட்டுப்பாங்க போல இருக்கு. என்ன இங்கே 2 கடை இருக்கு, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, சாயந்தரம் தான் போடுவாங்களாங்க. நம்ம நேரத்துலேயே வந்துட்டோம். விளக்கமாறு இருக்கு, இல்லைன்னா சாயந்தரம் தான் போடுவாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனியில் காலையிலேருந்தே சந்தை ஆரம்பிச்சிருவாங்க. இங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதெல்லாம் சாயந்தரம் தான் போடுவாங்க. நான் நினைச்சேன் காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. வெளி சந்தை இங்கே. அப்போ இந்த ரோடு எல்லாமே போட்டுப்பாங்க, ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே இருக்குமா? இப்போ பாருங்க, வெறிச்சோடி இருக்கு. என்ன சந்தைன்னு ஒன்று கூட காணோன்னு நினைக்காதீங்க. சாயந்தரம் தான் போடுவாங்களாங்க. என்னாச்சு இங்கே பாருங்க, எங்கள் செல்வி அம்மாவுக்கு படவடன்னு வருதாம்மா. வெயிலுக்கு தலைவலிக்கு தான். வாங்க, இங்கே பாருங்க, உப்புசமாக இருக்கா 2 பேருக்கும். பாவம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடையை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே உள்ளே போட்டிருக்காங்க, இங்கே முன்னாடி போடலை. இந்த வெயில்னால இங்கே போடலை, சாயந்தரமாக தான் போடுவாங்க போல. நல்லா போடுவாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். 2 சைடு ஆள் குமிஞ்சு கிடக்குது. ரோடே நிறைஞ்சு போகாது. சாயந்தரம் நல்லா கூட்டமாக இருக்கும். சாயந்தரம் நிறைய. சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். சரி, நம்ம ஒரே தான் வாங்கிட்டு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு வரணுமேன்னு நம்ம வந்துட்டோம். எனக்கு தெரியாதுங்க, சாயந்தரமாக தான் போடுவாங்கன்னு. இங்கே பழங்கள் எல்லாமே இருக்குது. வாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு ஏதாவது வாங்கிட்டு போவோம். கொஞ்சமாக வாங்கிட்டு போவோம். ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, சாலு ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு எல்லாமே. பழம், தேங்காய், வாழைத்தண்டு. ஏம்மா உள்ள காய் போட்டு பாட்டியம்மா கீரை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போலி, நாங்கள் போலின்னு சொல்லுவோம். கிணத்துக்கடவுல ஒப்புட்டுன்னு சொல்கிறாங்க. வடை, சோமஸு இது எல்லாமே வச்சு விற்கிறாங்க. நாங்கள் போலி வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாட்டியம்மா பார்த்திங்கன்னா அரப்பு வச்சு விற்கிறாங்க. தலைக்கு நம்ம தேய்ச்சி குளிப்போம்ல அரப்பு. அதுக்கப்புறமா பல்லு தேய்க்கலான்னு சொன்னாங்க. அந்த சாம்பல் கலர் இருக்குது பார்த்திங்களா, பல்லு தேய்க்கலாம், விளக்கலாம் பாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்டியம்மா மிளகு தக்காளி காய் இருக்குது பார்த்தீங்களா, அது விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சந்தைக்கு வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். வாங்கி சாப்பிடுங்க. வாழைப்பூ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொத்து, கோடாரி, அங்கே பாருங்கள் அருவாமனை, பல்லாங்குழி எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லா பொருளுமே இருக்குது. தேங்காய் உரிக்கிறது, இது இந்த எலிப்பெட்டி, முறம், பூட்டு, இந்த பருப்பு கடைகிறது எல்லா பொருளுமே இருக்குது. வடைச்சட்டி, தோசை கட்டி, தோசை அருவா, கத்தி. என்னதுங்கம்மா பாருங்க. தாத்தா என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? சரிங்க தாத்தா, சரிங்க. இப்போ தான் வந்தீங்களா? எடுத்து வைக்க போகிறீங்களா? சரி, எடுத்து வைங்க. நம்ம கடை தானே, அந்த கொத்து மம்பட்டி எல்லாமேவும். சரிங்க தாத்தா. இல்லை இந்த நான் இந்த எடுத்துருக்கேன்ல, இந்த இது எல்லாமே எடுத்துட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அது என்ன கீரை பாட்டி? வல்லாரக்கீரை. வாங்க, நம்ம காய் போய் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். சித்தி உங்களுக்கு வேறு தலைவலிக்குதாம்மா. உங்களுக்கு வெயிலில் போயிட்டு வந்தது ரொம்ப தலைவலின்றாங்க. வாங்க வாங்க, காய் கொஞ்சம் வாங்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம், உருளைக்கிழங்கு ஒரு காய் வாங்க. உருளைக்கிழங்கு வாங்கிக்கலாமா? கருவாடு, எல்லா கருவாடுமே இருக்குது பாருங்கள்.
கருவாடு ஐட்டமாக இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, வாழைத்தண்டு, நல்லா இருக்குறாங்க. இது எல்லாமே கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, முந்திரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதில். பாக்கெட் 10 ரூபா. எல்லாமே இந்த கசகசா 10 ரூபா தானேங்க? எல்லாமே எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்கிறாங்க அம்மா. முட்டைக்கோசு, சவுசவு, காலிஃப்ளவரு, கோஸு, சொரக்காய், இது கோவக்காய். நம்ம ஊரில் தக்காளி கிலோ 20. இந்த அன்னைகிட்ட பொருள் எல்லாமே நல்லா இருக்குமா. சித்தியவங்க இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. உருளைக்கிழங்கு பிறக்கி வச்சுருக்காங்க, தக்காளி பழம் வாங்கியாச்சு. இப்போ கேரட்டு, இந்த பீன்ஸு, முள்ளங்கி, நூக்கல் எல்லாமே சாம்பார் காய் வாங்கணும். சவுசவு இருக்குது, கோஸு எல்லாமே ஒன்று வாங்கலாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொட்டி வைக்கிறாரு. இப்போ தான் வந்திருப்பார் போல இருக்குது. வாங்க வாங்கிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ தாங்க ஒவ்வொருத்தராக வர்றாங்க காய் வாங்குறதுக்கு. வெள்ளாப்பழம் வாசம் அப்படியே தூக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே இருக்குது இங்கே. இது எல்லாமே 10 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பீட் 20. ஒரு பீட்ரூட் தட்டு ஒன்று வாங்குங்க. பீட்ரூட் ஒரு தட்டு எங்க? சரி வாங்குங்க, ஒன்று வாங்குங்க பீட்ரூட்டு. ஒரு தட்டு எவ்வளோ பாப்பா? ஒன்று கொடுங்க. வாங்கி பையன் அங்கே இருக்குல்ல, ஒரு தட்டு வாங்கியாச்சுங்க 20 ரூபா. வாங்க நம்ம அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஃப்ரெஷ்ஷாக கருவாடெல்லாம் வச்சுருக்காங்க. என்னங்கய்யா? கருவாடு எல்லாமே பாருங்கள், கருவாடு ஐட்டமாக வச்சுருக்காங்க. இது ஐர மீன் கருவாடு தானேங்கய்யா? இது இறால், இது நெத்திலி, உப்பு கருவாடு எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இப்போ தான் காய் வாங்க ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. வெயில் சரியான வெயிலுங்க பகலில். பாட்டியம்மா வெங்காயம் விற்கிறாங்க. பூண்டு எல்லாமே நல்லா இருக்கு. இஞ்சி எல்லாமே இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்குங்களா? சரிங்க. சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோங்கண்ணா? 2 கிலோ 100ங்களா? 50 ரூபா கிலோ. ஒரு பொட்டணம், அதான் ஒரு பொட்டணம் 20 ரூபா. சரிங்க. பிடிச்சிட்டேன். செல்லில் வரும். இருக்கட்டுங்கண்ணா, இருக்கட்டும். இல்லைங்கண்ணா குடிங்க, பரவாயில்ல. நன்றிங்கண்ணா. உங்களை வீடியோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? யூடியூப்பில் வருவீங்க நீங்கள்? ஆமாங்கம்மா. விசேஷம் இல்லை, கிணத்துக்கடவு வார சந்தை வீடியோ எடுத்து போடுறேன். நான் தேனி. அப்படிங்களா? நீங்கள் தேனியா? எங்கள் சித்தி இவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க கிணத்துக்கடவுல. நாங்கள் அம்மாங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படியே. சரி, கம்பம் கூடலூராங்கம்மா. இங்கே தான் இருக்கீங்களா கிணத்துக்கடவுல? எத்தனை வருஷமாச்சு நீங்கள் வந்து? 25 வருஷம். நம்ம காய்கறி வியாபாரம் தான். அப்படிங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்காரவங்கள பார்த்ததில்ல. யூடியூப்பில் போடுறதுக்காக நீங்கள் எல்லாம் வருவீங்க. நம்ம ஏரியாக்காரவங்களா போயிருங்க, நம்ம சொந்தக்காரவங்களா ஆயிட்டீங்க. ஆமாங்கம்மா. நன்றிங்கம்மா. என்னங்கம்மா? அம்மா அவங்க வீட்டுக்கு தான் வந்தேன். தங்கச்சி இவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. பாட்டி அம்மா அவங்க தேங்காய், அகத்திக்கீரை
எல்லாருமே கூறு வச்சுருக்காங்க தட்டில். ஒவ்வொரு தட்டு எடுத்துக்கிற வேண்டியதுதான். ஒரு தட்டு எவ்வளோ பாட்டி? 20 தான். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.